வெல்கம் பேக் டு கிரிக்கெட் பேச்சு. இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா நேத்து மேட்ச் எம்ஐ அண்ட் பஞ்சாபோட ரிவ்யூவும் இந்த மேட்ச் சிஎஸ்கே வித் எஸ்ஆர்ஹெச்சோட ப்ரிவியூ பத்தி பார்க்க போறோம். வந்துட்டு எம்ஏ வர்சஸ் பிபிகேஎஸ் ரீகேப் அண்ட் ஃபர்ஸ்ட் வந்துட்டு எனக்கு ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கு. என்ன கொஸ்டின் அப்படின்னா, பிபிகேஎஸ் நேத்து மேட்ச்ல என்ன சரியா பண்ணாங்க? எம்ஐ வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் அவங்க நிறைய தவறுகள் செஞ்சாங்க. ஃபீல்டிங்ல கேட்சஸ் விட்டாங்க, பிளேயர்ஸ் நிறைய யூஸ் பண்ணல. ஃபார் எக்ஸாம்பிள் ஹர்திக் பாண்டியா வந்து முன்னாடி வந்தார் ரூதர்ஃபோர்டுக்கு முன்னாடி. ரூதர்ஃபோர்ட் லாஸ்ட் மேட்ச் ஆர்சிபி சூப்பரா ஆடி இருந்தாலுமே அவர் பின்னாடியா இருக்கிறாங்க. அண்ட் பஞ்சாப் கிங்ஸ் வந்து ஒரு ஸ்மார்ட்டான விஷயம் பண்ணாங்க. சஷாங்க் சிங்க்கு பவுலிங் கொடுத்து அந்த பார்ட்னர்ஷிப்பை பிரேக் பண்ணாங்க. அண்ட் நிறைய ரிசோர்சஸ் அவங்க கரெக்டா யூஸ் பண்ணாங்க. மும்பை வந்து அவங்களோட பவுலிங் வீக், பட் அவங்க வந்து அஸ்வினி குமார் மாதிரியான பிளேயர்ஸ்க்கு சான்சஸே கொடுக்க மாட்டாங்க. லாஸ்ட் இயர் சூப்பரா பண்ணாரு. அவங்க தீபக் சகர் சவிதாக கட்டிட்டு அழுகுறாங்க. ஸோ அதனால அவங்க தோக்குறதுக்கு மெயின் ரீசன். அண்ட் பும்ரா வந்து ரொம்ப டயர்டா இருக்க மாதிரி இருக்கு. லாங் சீசன் ஆடி இருக்காரு. ஸோ அதனால விக்கெட்ஸ் எடுக்காம இருக்காங்க. மும்பைக்கு வந்து அஃபெக்ட் ஆகுது. அதாவது என்னோட கொஸ்டின் என்ன அப்படின்னா, அவ்வளோ இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு T20 வேர்ல்டு கப் எடுத்தீங்கன்னா பாதி பேரு மும்பை இந்தியன்ஸ் டீம் தான். ஆனா இந்த டீம் வந்துட்டு ஏன் இவ்வளவு ஸ்ட்ரகிள் ஆகுது? ரிசோர்சஸ் எவ்வளவு ரிசோர்சஸ் இருக்கு, ஏன் அதை யூஸ் பண்ண மாட்டாங்களா? இல்ல ஹர்திக் பாண்டியா மேல பிரஷரா? டீம் பிஹேவியரே சரியில்லை, அது ஏன் அப்படின்னு வந்துட்டு இந்தியா கடும்போது அவங்க டிஃப்ரெண்ட் வேல ஆடுறாங்க. வேற மும்பை கடும்போது அந்த கேப்டன்சி இஷ்யூவா என்னன்னு தெரியல, ஒரே மாதிரி சிங்கிள் இருக்க மாட்டாங்க எல்லாருமே. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வந்து ஒரு பும்ரா சரி இந்தியா கடும்போது வேற மாதிரி இருக்காரு, மும்பை கடும்போது ஹர்திக் பாண்டியா வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து ஹெல்ப்லெஸ்ஸா இருக்க மாதிரி இருக்கு. மத்தவங்க வந்து சொல்ல மாட்டாங்களா, சூர்யா வந்து எந்த ஒரு இன்புட்டும் கொடுக்க மாட்டாரு. ஒரு ஹர்திக் பாண்டியா கேட்கலையா, நிறைய இஷ்யூ இருக்கு அவங்களுக்குள்ளேயே. ஒரு 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 நல்ல டீமுக்கான என்வாயன்மெண்ட் இல்லாத மாதிரி இருக்கு. அந்த வில் ஜாக்ஸ் மாதிரி ஒரு பிளேயர் இல்லாதது அந்த டீமை ரொம்ப அஃபெக்ட் பண்ணுது. ஆனா அவங்க பவுலிங்க்கு எல்லாமே வயசாயிருச்சு, அதுதான் உண்மை. ஏன்னா தீபக் சகர் சரி ரொம்ப வயசாயிட்டாரு. ஏன்னா ஸ்விங் அவருக்கு இருக்க மாட்டேது. சோ அவங்க வந்து நிறைய பவுலிங்கோட பிரச்சனைகளை அட்ரஸ் பண்ணாமே இருக்காங்க தோணுது. முடிச்சிடலாம் நினைக்கிறோம். நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம எஸ்ஆர்எச் வெர்சஸ் சிஎஸ்கே ப்ரிவ்யூ. ஃபர்ஸ்ட் வந்துட்டு சிஎஸ்கேவோட பேட்டிங் லைன் அப் இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் நினைக்கிறேன். சிஎஸ்கேவோட பேட்டிங் லைன் அப் எப்படி இருக்கு, எஸ்ஆர்எச்சோட பேட்டிங் லைன் அப் எப்படி இருக்கு? ரெண்டுமே பேட்டிங் தான் வந்துட்டு ஸ்ட்ரென்த். அத பத்தி சொல்லுங்க. ரெண்டு டீமோட பேட்டிங் வந்து நம்பிதான் இந்த ரெண்டு டீமே இருக்கு. பட் சிஎஸ்கேக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அட்வான்டேஜ்னா எல்லாருமே நல்லா பண்ணிருக்காங்க லாஸ்ட் 2 கேம்ஸ். பட் எஸ்ஆர்ஹெச்சுக்கு வந்து அந்த அளவுக்கு பண்ணல, பட் இருந்தாலும் ஜெயிச்சிருக்காங்க. அண்ட் இஷான் கிஷனோட இண்டிவிஜுவல் பிரில்லியன்ஸ்னாலே ஒரு சில மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. அண்ட் எஸ்ஆர்ஹெச்சுக்கு ஒரு பெரிய பாசிட்டிவ்னா பேட் கமின்ஸ் ஃபிட் ஆயிட்டாரு. சோ இந்த மேட்ச் ஆடுவாரம் கேட்டு அது தெரியாது, ஆனா அவங்க வந்துட்டாரு. சோ இருக்கும்போது ஒரு பெரிய பூஸ்ட் அவங்களுக்கு. ஆனா அவங்களோட 3 ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் ஆடி இருக்காங்க லாஸ்ட் 3 கேம்ஸா. சோ 4வது ஓவர்சீஸ் பிளேயர் ஸ்ட்ரெயிட்டாவே 11ல ஃபிட் பண்ணலாம். எப்படி பண்ண போறாங்கன்றது தெரியல. சிஎஸ்கேவோட பேட்டிங் பாத்தீங்கன்னா ஒரு டாப் ஹெவியா இல்லாம மிடில் ஆர்டர் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டிவால் பிரிவிஸ் லாஸ்ட் கேம் வந்து ஒரு டீசென்டா பண்ண, அவர் லெவலுக்கு பண்ணல. சிவன் போய் கிடைக்கிற சான்ஸ் யூஸ் பண்ணிருக்காரு. ஆனா நீங்க பெரிய இஷ்யூ வந்து எம்எஸ் தோனி ஃபிட் ஆயிட்டாருன்னா எப்படி ஃபிட் பண்ண போறாங்கன்றது யாருக்குமே தெரியல. அண்ட் அவங்களுக்கு இருக்க ஒரே பிரச்சனைகள் பவுலிங் மட்டும்தான், பேட்டிங் எதுவும் இல்ல. அண்ட் ருத்ராஜ் வந்து அவங்க அடிச்சே ஆகணும். என்ன பண்றாருன்னு தெரியல ருத்ராஜ். அவர் வந்து அட்லீஸ்ட் அவர் 1 down கூட இறங்கலாம், டீமுக்கு அஃபெக்ட் பண்ணாம இருக்கலாம். எஸ்ஆர்ஹெச் வந்தீங்கன்னா ஒரு நல்ல டீமா தெரியுறாங்க இப்போதைக்கு. ஏன்னா ஒரு பவுலிங்ல ஒரு யங்ஸ்டர்ஸை ஃபிட் பண்ணி கிளாஸ் மாட்டாரு, ஹெட் அடிக்க மாட்டாரு. பட் ஸ்டில் அவங்க ஜெயிக்கிறன்ற போது ஒரு நல்ல டீமா தெரியுறாங்க. இல்ல, எனக்கு ஒரு அப்டேஷன் என்னன்னா, ஏன் ருத்ராஜ் 1 downல இறக்கணும்? ஏன்னா ஆயுஷ் மாத்திரை வந்துட்டு 1 downல நல்லா பண்ணலன்னா நீங்க வேணா சப்மிட் பண்ணலாம். ருத்ராஜுக்கு தான் கான்பிடன்ட் இல்ல. அப்படிங்கும் போது ஒரு 2-3 பால்ஸ் அவர் ஒரு கான்பிடன்ட். போன வாட்டி அவுட் ஆனது கூட ஸ்ரீசாட் நல்லா தான் ஆடினாரு, அன்லைக்கி. அதனால வந்து 2-3 பால்ஸ் அவருக்கு பட்டாலே போதும், நல்லா ஆடுவார்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு பிளேஸ் சேஞ்ச் பண்ணனா இன்னொன்னு ஆயுஷ் மாத்திரையோட அவர் தேர்ட் ஒன்லயே நல்லா எக்ஸ்ப்ளோசிவா நல்லா தான் ஆடிட்டு இருக்காரு. அது மட்டும் ஒரு சின்ன அப்செக்ஷன் சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் வந்துட்டு பவுலிங் லைன் அப் போலாம். என்ன 2 பேருக்குமே வந்துட்டு பவுலிங் தான் கதை வீக்கு. அவங்களும் இன்எக்ஸ்பீரியன்ஸ் பவுலர்ஸ். இவங்களும் ஹிஞ்ச் வச்சு போன வாட்டி ஜெயிச்சாங்க. அந்த ஹிஞ்ச் இப்பயும் ஒர்க் பண்ணுவாரான்னு கேட்டா பாப்போம். அவங்க 2 பேரோட பவுலிங் அட்டாக்ஸ் என்னென்ன லைன் அப். அதுக்கு மேல ருத்ராஜோட பத்தி பேசலாம். ருத்ராஜ் வந்து நான் ஓப்பனிங் வந்து அவர் நல்லா பண்ணலன்னு சொல்ல, பட் அவர் நிறைய ஸ்ட்ரைக் எடுத்து இந்த பவர் பிளே வந்து வேஸ்ட் பண்றாரு மாதிரி டீம் தெரியுது. 6 ஓவர் தான் உங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. மத்த டீம்ல வந்து 80, 75, 90ன்னு அடிக்கும் போது சிஎஸ்கே இன்னும் அந்த பழைய ரேஞ்சில ஒரு 60லயே இருக்காங்க. லாஸ்ட் டைம் 72 அடிச்சாங்க. அதுக்கு அடிச்சதுக்கான மெயின் ரீசன் ஆயுஷ் மாத்திரை, நாட் சஞ்சு சாம்சன், நாட் ருத்ராஜ் கேக்வான். சோ ஆயுஷ் மாத்திரைக்கு எவ்வளவு ஃப்ரீடம் கொடுக்க முடியுமோ கொடுத்தீங்கன்னா
இன்னும் ஒரு ஒரு பிரியான்ஸ் ஆர்யா மாதிரியோ ஒரு பிரப் சிம்ரன் மாதிரியோ அட்டாக்கிங் ஆடும்போது டீமுக்கு நல்ல பெனிஃபிட்டா இருக்கு. சோ ருத்ராஜுக்கு டைம் கிடைக்கும் மிடில்ல. சோ கொஞ்சம் ஒரு 10 பால் எடுத்து ஆடலாம். பவர் பிளேல வராரு, 4 பால் எடுக்கிறாரு, அதுக்குள்ள பிரஷர் ஆயிரு, அவுட் ஆயிராரு. சோ இந்த பேட்டர்ன் கண்டினியூ ஆகிட்டு இருக்கனால அவருக்கு கொஞ்சம் ஃப்ரீடம் கிடைக்கும் நம்பர் 3 ஆடும்போது. அதனால சொன்னேன். பவுலிங் எஸ்ஆர்ஹெச் வந்து லாஸ்ட் கேம் சூப்பரா பண்ணாங்க. பட் ஒரு 9-5ல இருந்து கன்சிடர் பண்ணும்போது கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்கு பவுலிங்ல என்னமோ. பட் சிஎஸ்கே வந்து லாஸ்ட் கேம் நல்லாவே ஜெயிச்சுட்டு வந்திருக்காங்க. பவுலிங்க வச்சு ஜெயிச்சாங்க கேகேஆர் கூட. பட் கேகேஆர் வீக்னால அதை கன்சிடர் பண்ண முடியும். சோ அந்த 2 நியூ பால் பவுலர் சூப்பரா போட்டாங்க எஸ்ஆர்ஹெச்சுக்கு. அண்ட் கமின்ஸ் வந்துட்டாங்கன்னா ஒரு நல்ல டீமா தெரிவாங்க. அண்ட் சிஎஸ்கேக்கு இன்னொரு மேஜர் இன்ஜுரி கன்சர்ன் கலீல் அகமது இல்ல. சோ அது எவ்வளவு அஃபெக்ட் ஆகுன்றது தெரியல இந்த டீமுக்கு. ஏன்னா ஒரு நியூ பாலர் சூப்பரா போட்டுட்டு இருந்தாரு. லாஸ்ட் 3 கேம்ஸா ஒரு ரன்ஸ் இல்ல எனக்கு தெரிஞ்சு ஆகாஷ் மேத்வால் கலிலோட உங்களுக்கு ஆகாஷ் மேத்வால் அவைலபிள் அண்ட் முகேஷ் சௌத்ரி ஒண்ணு இருக்காரு, ராமகிருஷ்ணா கோச். இல்ல 3 பேர்ல யாரை எடுக்க போறாங்கன்னு தெரியல. ஆனா யாரோ ஒரு ஆள் எடுப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு மேபி முகேஷ் சௌத்ரி வாய்ப்பு இருக்குமோன்னு தோணுது. ஏன்னா அவர் முன்னாடி ப்ரூவ் பண்ணிருக்காரு மேட்ச்ல. ராமகிருஷ்ணா கோச் கொடுக்கலாம் ஸ்விங்குக்கு. ஆனா வந்துட்டு இன்எக்ஸ்பீரியன்ஸ் பாக்கணும். நெக்ஸ்ட் வந்துட்டு சிஎஸ்கே இந்த ஒரு சேஞ்சஸ் பண்ணுவோம். ஏன்னா வந்துட்டு எஸ்ஆர்ஹெச்ல வந்துட்டு டாப் 3மே வந்துட்டு லெஃப்ட் ஹேண்ட். சோ மேபி மேத்யூ ஷார்ட்ட வந்துட்டு இம்பாக்ட்ல கொண்டு வருவாரு. ஏன்னா அகில் ஹுசைன் வந்துட்டு பவர் பிளேல போடுவாரு. பவர் பிளேல 3 பேருமே லெஃப்ட் ஹேண்டர்ஸ். ஆர்த்தடாக்ஸ் பவுலர் போட ருத்ராஜ் வந்து விட மாட்டாருன்னு யோசிக்கிறேன். கொஞ்சம் பயம் இருக்குமோன்னு யோசிக்கிறேன். அதான் இத பத்தி உங்களோட கருத்து. லாஸ்ட் 5 கேமா சிஎஸ்கே வந்து 2 ஸ்பின்னர்ஸ்க்கு ஃபுல்லா கொடுத்ததே லாஸ்ட் கேம். ஸ்பின்னர் கொடுக்க மாட்டாரு. அதுல அவங்க லெஃப்ட் ஹேண்டர் வேற டன்னு கணக்க வச்சிருக்காங்க போது அகில் ஹுசைன் பவர் பிளே கண்டிப்பா போட மாட்டாரு. சோ அப்படிங்கும்போது பவர் பிளேக்கு அடுத்து ஒரு ஹென்ரி கிளாசனுக்கு அகேன்ஸ்டா போடுவாங்க. அங்கேயும் இஷ்யூ இருக்கு. இது வந்து பவுலிங் கொடுக்கணும். நான் ஆர்சிபி அகேன்ஸ்டா பவுலிங் கொடுக்கல. சாரி ஆர்சிபி இல்ல, சாரி ஃபர்ஸ்ட் மேட்ச் ராஜஸ்தான் ராயல்ஸ் ஆனாங்க. அப்பயும் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் அண்ட் வைபவ் ஆடும்போது கூட அவர் பவுலிங் கொடுக்கல. சோ அவர் கொடுப்பாரான்னு தெரியல. ஆனா கொடுத்தே ஆகணும். ஏன்னா அந்த 2 பிளேயர் அகைன்ஸ்ட் முகேஷ் சௌத்ரி நீங்க போட்டீங்கன்னா இன்கேஸ் அபிஷேக் சர்மா 2 ஓவர்ல 40 அடிச்சுட்டானா கேம் அங்கேயே முடிஞ்சு. சோ சிஎஸ்கே வந்து பேக் ஃபுட்ல இருப்பாங்க. சோ சிஎஸ்கே சம் போல்ட் கால்ஸ். அதான் சொல்றேன், மாத்யூ ஷாட் எடுத்தாலும் பவுலிங் கொடுக்கணும். பவர் பிளேல கொடுப்பாங்களா மிடில் ஓவர்ஸ் கொடுப்பாங்களான்னு தெரியல. அகில் ஹுசைன் அண்ட் நூரோட கோட்டாவே போன மேட்ச் தான் வந்து ஃபுல் 8-8 கம்ப்ளீட் பண்ணிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். அதுதான் நெக்ஸ்ட் மாத்யூ ஷாட் எடுத்துட்டு வந்தா நல்லா இருக்கும். அவருக்கு பவுலிங் கொடுத்தா நல்லா இருக்கும்னு யோசிக்கிறேன். தைரியமா கொடுத்து பாக்கலாமே என்னதான் பண்றாங்கன்ட்டு. 2 பேர்ல 2 டீம்ல யாரு இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? சிஎஸ்கே பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு நியூ பால் பவுலர்ஸ் பிசஸ் அந்த சஞ்சு சாம்சன் அண்ட் ருத்ராஜ் கெக்வாட். ஏன்னா எப்பவுமே சிஎஸ்கே வந்து நிறைய விக்கெட்ஸ் விட்டுருக்காங்க பவர் பிளேல. ஏன்னா லாஸ்ட் கேம் 72 அடிச்சாலுமே 2 விக்கெட் விட்டுருந்தாங்க. ஆர்சிபி கூட 3 விக்கெட் பேஸ் ஏத்துறாங்கன்ற போது சஞ்சு சாம்சன் கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்கும் பேஸ் பண்ணும்போது. ருத்ராஜ் நல்லா ஆடலன்ற போது அவங்க தாண்டி எப்படி பண்ணுவாங்க விசஸ் டிவால் பிரேவ்ஸ் அதை நான் பார்க்கணும் பாக்குறேன். ஏன்னா ஒரு ஸ்பின்னர் அகேன்ஸ்ட் டிவால் பிரேவ்ஸ் வந்து ரொம்ப சீரியஸா இருப்பாரு. நல்லாவே ஸ்பின்னர்ஸ் ஆடுறாரு. அண்ட் சிவம் துபேயும் சரி. அந்த மேட்ச் அப்ப வந்து யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்க மேட்ச் ஜெயிக்கிறதுக்கான சான்ஸ் நிறையவே இருக்கு. எஸ்ஆர்ஹெச் பார்க்கும் பாத்தீங்கன்னா திரும்பி சொல்றேன், ஒரு பவர் பிளேக்குள்ள 2 விக்கெட் நீங்க எடுத்துட்டீங்கன்னா எஸ்ஆர்ஹெச் கிட்ட ஒரு 180 கிலோ ஈஸியா சுருட்டிடலாம். ஆனா ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னா எஸ்ஆர்ஹெச் எல்லா மேட்சும் 200 அடிச்சிருக்காங்க. லைக் அவங்க வந்து ஆர்சிபி கூட 3 for 38 இருந்தாங்க. அப்படியே 200 அடிச்சிருக்காங்க. அதுதான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு அவங்க டீம்ல. எப்படினாலும் அவங்க 200 அடிச்சிருவாங்க. சோ நீங்க டிஃபெண்ட் பண்றவங்க 200 ரன் மேல அடிச்சு பிச் ரிப்போர்ட் அண்ட் யாரு டாஸ் வின் பண்ணா என்ன பண்ணும்? ஒரு ஹைதராபாத் விக்கெட்னால நீங்க டாஸ் வச்சா கண்டிப்பா போல்டா பேட்டிங் இருக்குது பெட்டர். ஏன்னா நீங்க 240 அடிச்சீங்கன்னா டீம் அப்படியே எடுத்து அவுட் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல. இன்கேஸ் நீங்க போலிங் போட்டு எஸ்ஆர்ஹெச் ஒரு 260 அடிச்சிட்டானா என்ன பண்ணுது? ஒன்னும் பண்ண முடியாது. ஆர்சிபி வச்ச மாதிரி நீங்க என்னதான் அடி வச்சாலுமே 200 தான் அடிப்பீங்க கடைசியில. சோ நீங்க ரிஸ்க் எடுக்க கூடாது. இந்த கேம்ல வந்து போல்டா பேட்டிங் எடுக்கணும். எஸ்ஆர்ஹெச் டாஸ் வின் பண்ணா கண்டிப்பா பேட்டிங் எடுப்பாங்க. பட் சிஎஸ்கே பவுலிங் தான் போடுவாங்கன்னு தோணுது. லாஸ்ட் 2 கேம் பண்ணிருக்காங்க. அவங்க சேஸ் சரியா பண்ணதில்லை இது வரைக்கும் அவங்க. இப்ப வந்துட்டு 2 டீமுமே வந்துட்டு சேமா தான் இருக்கு. பேட்டிங் அவங்களுக்குமே பேட்டிங் தான் ஸ்ட்ரென்த், பவுலிங் தான் ஸ்ட்ரென்த். நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம வந்துட்டு ப்ரெடிக்ஷன் போயிடலாமா? இந்த கேம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேம். ஏன்னா இப்ப வந்து இன்னைக்கு வந்து ஜிடி அகைன்ஸ்ட் கேகேஆர். சோ ஜிடி ஜெயிச்சிருவாங்க இந்த மேட்ச். சோ ஜிடி வந்து 6 பாயிண்ட்ல இருப்பாங்க. நாளைக்கு வந்து எஸ்ஆர்ஹெச் சிஎஸ்கே மேட்ச் யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்க 5th இல்லைன்னா 4th பிளேஸ்க்கு போயிடுவாங்க. சோ ஒரு 9th 10th முடிச்ச சிஎஸ்கே டக்குன்னு 4th போக முடியும்னா இந்த கேமை விடக்கூடாது.
இந்த கேம் அன்ஃபீஸ் விட்டாங்கன்னா எஸ்ஆர்எஸ் மேல போயிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு பேட் கமிங்ஸ் வந்துட்டான்ற போது அவங்க இன்னும் ஸ்ட்ரென்த் ஆக மாட்டாங்க. ஸோ சிஎஸ்கே இந்த கேமை வின் பண்ணி ஆகணும், இந்த டோர்னமெண்ட்ல இருக்கணும்னா. தோத்துட்டாங்கன்னா அவுட். எனக்கு தெரிஞ்சு இதுக்கு அடுத்து அவங்க வரவே முடியாது. என்னதான் முக்கினாலுமே ரெண்டு பேருமே வின்னிங் ஒரு வின்ல இருந்து வராங்க. அவங்களுமே பவுலிங் நல்லா பண்ணதான் வராங்க, இவங்களுமே பவுலிங் நல்லா. எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு கொஞ்சம் நெக் டு நெக் போகும். ஆனா அதுல கடைசியில பவுலிங் யார் நல்லா பண்றாங்க பிளஸ் ரெண்டு பேர்ல யார் ரன் அதிகமா அடிக்கிறாங்களோ இதை வச்சுதான் வின்னிங் நடக்கும்னு எனக்கு தோணுது. நெக்ஸ்ட் வெயிட் அண்ட் வாட்ச் பாக்கல ரெண்டு பேருமே. ஏன்னா பவுலிங் ரெண்டு பேருமே இன்ன எக்ஸ்பீரியன்ஸ், அவங்களுக்குமே இன்ன எக்ஸ்பீரியன்ஸ், இவங்களுக்குமே இன்ன எக்ஸ்பீரியன்ஸ். பவுலிங் பிளஸ் பவர் பிளேல யார் அடிக்கிறாங்களோ அவங்கதான் நிச்சயமா வந்துட்டு வின் பண்ண போறாங்க. ப்ரெடிக்ஷன் யார் உங்களுக்கு ஃபேவரட்? எனக்கு வந்து இந்த கேம்ல வந்து என்னமோ தெரியல, ஹைதராபாத் வந்து ஏர்லி விக்கெட்ஸ் விடலைன்னா ஜெயிச்சிருவாங்கன்னு தோணுது. சிஎஸ்கே கலில் அஹமது இல்ல, ஸோ அது ஒரு இஷ்யூவா இருக்கு இந்த கேமுக்கு. அதனால எஸ்ஆர்ஹெச். நான் சிஎஸ்கே தான் நம்புவேன், என்னோட டீமும். அதனால வந்துட்டு விட்டு கொடுக்க மாட்டேன், நல்லா பண்ணுவாங்க அப்படின்னு தோணுது. ரெண்டு ரெண்டு வின் பேக் டு பேக் வின் பண்ணிட்டு வராங்க. எம்எஸ்டி வந்துட்டு பேக் போன்ல இருந்து வந்துட்டு நிறைய இன்புட்ஸ் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா எம்எஸ்டி வந்தா யாரு எடுப்பாங்கன்னு தெரியல. எம்எஸ்டி வந்துட்டு தெரியும், அவருக்கே தெரியும். அவர் வந்துட்டு இல்ல நீ போய் நல்லா விளையாடுங்க அப்படின்னு சொல்லிட்டுதான். அதெல்லாம் எம்எஸ்டி வரமாட்டாரு, ஆனா இன்புட்ஸ் கொடுப்பாருன்னு நம்புறேன். சரி, ஓகே. லாஸ்ட் தாட்ஸ் ஆன் யுவர் திஸ் மேட்ச். இந்த கேம் ஹை ஸ்கோரிங் மேட்சா தான் இருக்கும். ஆனா எந்த டீம் நல்லா பேட்டிங் ஆகணும் கண்டிப்பா அவங்க ஜெயிக்க வாய்ப்பு அதிகமா இருக்கு. பிளஸ் கொஞ்சம் நல்லா பவுலிங் போகணும் ரெண்டு டீமே. ரெண்டு டீமுக்கும் பவுலிங் வீக்குன்னும் போது யாரு நல்ல நிறைய தவறுகள் பண்ணாம இருக்காங்க பாப்போம். ரெண்டு டீமுக்கும் ஸ்பின் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கு. 150 லாஸ்ட் மேட்ச் சூப்பரா பண்ணிருக்கான்ற போது சிஎஸ்கேக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் மேட்சஸ் நாங்க சந்திக்கிறோம். ஸ்டே டியூன், பாய். பினிஷ் பண்ணிட்டியா?